ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்வே. பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தம்முடைய சமூகத்தில் காத்திருந்து நாங்கள் தியானிக்கிற வார்த்தைகளை ஆசீர்வதித்து தாரும். இந்த வார்த்தைகள் அனைவருக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். உம்முடைய கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிற பொறுப்பேற்றுக் கொள்ளும். கர்த்தர் கிரியை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் வல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நான் இந்த நவம்பர் மாதத்திற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. தேவன் தந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் பார்க்கலாமா? 65ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளலாம். அதில் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க இருக்கின்றோம். சங்கீதம் 65:2. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஜெபத்தை கேட்கிறவர் என்கிற அந்த வார்த்தை மிக மிக முக்கியமானது. மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஜெபத்தை கேட்கிறவராக கர்த்தரை உணர்ந்து அநேகர் அவரை நெருங்கி வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த மாதத்தில், புதிய மாதத்தில் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு செய்கிற அநேக அற்புதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையின் மூலமாக அநேகர் கிறிஸ்தவனை வழிநடத்த நான் வாழ்த்துகிறேன். தேவ நாமம் மகிமைப்படட்டும். இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் 2 ஸ்திரீகளை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த 2 பெண்களும் ஒருவருக்கொருவர் தொடர்புள்ள பிள்ளைகளாகத்தான் வேதம் நமக்கு கற்பிக்கிறதை பாருங்கள். நாம் எடுத்து வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தை பாருங்கள். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, அதாவது ஆகாரை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அங்கலாய்ப்பு என்பதையும் தேவன் ஜெபமாகவே ஏற்றுக்கொள்ளுகிறதை பார்க்கிறீர்கள். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியால், இந்த குறிப்பிட்ட ஆகாரை குறித்து நான் உங்கள் விளக்கமாய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எகிப்து நாட்டை சேர்ந்த ஒரு அடிமை பெண். இவளை ஆபிரகாம் தன் குடும்பத்தோடு புறப்பட்டு அங்கிருந்து வரும்பொழுது அழைத்து கொண்டு வந்தது வேதம் நமக்கு சொல்லுகின்றது. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் இது நான் தெளிவாக படிக்க முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரும்பொழுது 12ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனம், பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். இப்பொழுது ஆபிரகாம் அங்கிருந்து புறப்பட்டு வருகிற சமயத்தில்தான், அங்கிருந்து புறப்பட்டு வரும்பொழுது எகிப்து தேசத்தை சேர்ந்ததான அடிமை பெண்ணாகிய ஆகாரையும் அழைத்து கொண்டு வந்தான். ஆதியாம் 16ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 1ஆம் வசனம். ஆதியாம் 16:1. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராளுக்கு கீழே பணிவிடை செய்யக்கூடிய பெண்மணியாக ஆகாரை பார்க்கிறீர்கள். இந்த ஆகார் தான் சற்று முன் வாசி கேட்ட வசனத்தில் தேவனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீர் என் அங்கலாய்ப்பை கேட்டவராக இருக்கிறீர் என்று அவரை காண்கிற தேவனாய் காணப்படுகின்றாள். ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? பைபிளிலேயே தூதன் என்கிற பதம் முதலாக வருவது ஆகார் வாழ்க்கையில்தான். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்தில்தான் பைபிளிலேயே முதலாக அந்த பதம் வருகின்றது. 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அது இடம்பெறும்போது கிறிஸ்துவை குறித்ததாக இருப்பது முக்கியமான காரியம். ஏனென்றால் நாம் சேவிக்கிற இயேசு கிறிஸ்து தேவதூதர்களிலும் மேலானவராக,
முதன்மையானவராக காணப்படுகின்றார். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தருடைய தூதனானவர் என்கிற அந்த வார்த்தையானது கிறிஸ்துவை குறிப்பதை நாம் விளங்கி கொண்டிருக்க வேண்டும். அவர் ஆகாரை முதலாவது சந்தித்து கேட்கிறார் பாருங்கள். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்திலே வசனம் 8ஆம் வசனத்திலே, அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராய் விட்டு ஓடி போகிறேன் என்றாள். தூதனானவர் என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்து கேட்கிற கேள்வி, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று விசாரிக்கின்றார். அவள் கர்ப்பத்திலே குழந்தை இருக்கின்றது. ஏறத்தாழ சொல்லப்போனால் பிரசவத்தை எதிர்நோக்கி இருக்கிறவளாகத்தான் காணப்படுகின்றாள். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் கர்ப்பத்தில் பிள்ளையை சுமந்து கொண்டு எஜமான் வீட்டை விட்டு ஓடி வருகிற அவளை பார்த்து கர்த்தர் விசாரிக்கிற காரியத்தை நாம் பார்க்கின்றோம். விசாரிக்கிறார். என்ன விசாரிக்கிறார்? எங்கே இருந்து வருகின்றாய், என்ன செய்கிறாய் என்று விசாரிக்கின்றார். இது ஒரு ஆச்சரியமான காரியம். என்ன தெரியுமா? அங்கலாய்ப்பை கேட்டதாக ஆதியாகமத்தில் புஸ்தகத்தில் பாருங்கள் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை 11ஆம் வசனத்தில், உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால். என்ன நடந்தது என்று நாம் சுருக்கமாய் சொல்ல விரும்புகின்றேன். அந்த காலத்தில் ஒரு கணவனுக்கு கல்யாணம் பண்ணியும் பிள்ளை இல்லை என்று சொன்னால், இன்னொரு கல்யாணம் பண்ணியாகிலும் பிள்ளையை பெற்றுக்கொண்டால் ஞானியாக கருதப்படுவான். இரண்டாவது மனைவி குழந்தை பெற்றெடுத்து விட்டால் முதல் மனைவி வேலைக்காரியாக மாறுவாள், இரண்டாம் மனைவி எஜமாட்டியாக மாறிவிடுவாள். இது அந்த காலத்தில் காணப்பட்ட பழக்கமாக இருந்தது. இதில் சாராள் அவசரப்பட்டு ஆகாரை திருமணம் செய்து கொடுக்க ஆபிரகாமுக்கு இப்பொழுது ஆகார் கர்ப்பம் தரிக்கின்றாள். ஆனால் கர்ப்பம் தரித்த பிறகு சாராளுக்கு கலக்கம், ஆகாருக்கு கர்வமாய் காணப்பட்டது. வாசிக்கலாமா? ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் பாருங்கள், வசனம் 4. அவன் ஆகாரோடு சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். இப்போ தனக்குள் ஏற்பட்ட கர்வத்தினால் நாச்சியாருக்கு கீழே அடங்க இருக்கவில்லை. அடிமை பெண்ணாக நான் இருந்தது போதும், குழந்தை பெற்றுக்கொண்ட பிறகு எஜமானியாக மாறிவிடுவேன், அப்பொழுது உன்னை கவனிக்கிறேன் பாருங்க. அந்த ஒரு கர்வத்தில் எஜமாட்டியினுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிவதே இல்லை. இது பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியதாக நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது பாருங்கள், அங்கே நடக்கிற காரியம் என்ன? அவள் அங்கிருந்து துரத்தப்படுகிறவளாக இருக்கின்றாள். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், வசனம் 6 ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். இந்த ஒரு கஷ்டமான காலத்தில் தன்னுடைய குழந்தை பாக்கியத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியதான கணவன் ஆபிரகாமை பார்த்து கேட்டாள். ஆபிரகாம் காதில் வாங்கி கொள்ளவே இல்லை. இதுதான் அங்கே இருக்கிற அங்கலாய்ப்பு. கர்ப்பத்தில் குழந்தை இருக்கிறது. ஐயோ, அந்த குழந்தைக்கு காரணமாக இருக்கிற கணவன் என்னுடைய கவலைகளை கண்டு கொள்வதே இல்லையே, எஜமாட்டி என்னை கடினமாய் நடத்துகிறாளே, நான் மேலும் இந்த வீட்டில் இருந்து பிள்ளை பெற்றுக்கொண்டு விட்டால் அது சரியான காரியமாக இருக்குமா என்கிற பயம், திகில் ஏற்படவே வீட்டை விட்டு ஓடி போகின்றாள். உள்ளத்தில் அங்கலாய்ப்பு என்ன? நான் என்ன செய்து விட்டேன், என்ன தவறு எனக்குள் இருக்கிறது என்கிற கேள்வி அவளுக்குள் வரவில்லை. என்னை இந்த அளவுக்கு நடத்தி விட்டார்களே என்கிறதான அந்த ஒரு ஆதங்கம் அவளுக்குள்ளாக இருந்தது. அதோடு புறப்பட்டு வருகிற காட்சியை பார்க்கிறீர்கள். பாருங்கள், ஆதியாகமத்திலே 16ஆம் அதிகாரத்திலே வசனம் 9 பார்க்கும் பொழுது 19ஆம் வசனத்திலே, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். கவனிங்க, முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உன்னுடைய அங்கலாய்ப்பை கேட்டார். இவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் வசனம் 13. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். இப்போ இவள் கர்த்தருக்கு பெயர் கொடுத்து துதிக்கின்றாள். காண்கிற தேவன்,
லகாய் ரோயி என்கிற அந்த வார்த்தைக்கு சரியான பொருள் யெகோவா காண்கிறவராக இருக்கின்றார், தேவன் காண்கிறவராக இருக்கின்றார். முக்கியமான விஷயத்துக்கு வருகின்றேன். கர்த்தர் அங்கலாய்ப்பை கேட்டார். கர்ப்பிணியாக இருக்கிற என்னை வழியிலே சந்தித்து என்னவென்று விசாரித்து என் அங்கலாய்ப்பை கேட்டதாக சொல்லிவிட்டார். எனவே சொல்லுகிறாள், லகாய் ரோயி, காண்கிற தேவன். ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? தேவன் நம்முடைய அங்கலாய்ப்பை கேட்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று இந்த அதிகாரத்தில் அறிந்து கொள்ள வேண்டிய பாடங்கள் ஒன்று. வாசிக்கலாமா? 4ஆம் வசனத்திலே, ஆதியம் 16:4, தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். இந்த கர்வம் இவளுக்குள் வந்தபடியினால் எஜமானிக்கு கீழ்ப்படியவில்லை. தனக்கு குழந்தை பிறக்கப் போகிறது என்று தெரிந்ததும் அடங்கி இருக்க வேண்டிய அடிமை பெண் அடங்காமல் போகிற காரியத்தை பார்க்கின்றோம். எனவே கர்த்தர் சொல்லுகிறார், அடங்கி இரு என்று சொல்லுகிறார். அர்த்தம் என்ன தெரியுமா? தேவன் நம்மை காண்பவர் தான் இருதயத்தை காண்பவர். அங்கலாய்ப்பை கர்த்தர் பார்க்கின்றார், சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த அங்கலாய்ப்புக்கு காரணமான பின்னணியும் கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார். ஏன் உனக்கு இந்த அங்கலாய்ப்பு வந்தது? இருதயத்தில் ஏற்பட்ட கர்வத்தினால் எஜமாட்டியை மதிக்கவில்லை. எனவே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், அடங்கி இரு என்கிற வார்த்தையை கர்த்தர் சொல்லுகின்றார். ஒரு வசனம் வாசிக்கும் போது நம்முடைய உள்ளத்தை அசைக்கிறதாக இருக்கிறது. 66ஆம் சங்கீதத்தில் 18ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேனானால் கர்த்தர் எனக்கு செவி கொடுக்கவே மாட்டார். இருதயத்திலே அக்கிரம சிந்தை வருமானால் 66ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தின்படி இருதயத்தில் அக்கிரம சிந்தை வருமானால் தேவன் நமக்கு செவி கொடுக்க மாட்டார். அப்ப இருதயத்தை காண்கிற கர்த்தரிடத்தில் நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான காரியம், என் இருதயத்தில் என்னென்ன கர்வங்கள் இருந்ததப்பா, என்ன அகங்காரமான எண்ணங்கள் இருந்தது ஆண்டவரே, அதை வெளிப்படுத்தி காட்டும் என்று பேசும் பொழுது தேவன் நம்மோடு பேசுகிற நேரத்தில் தெளிவாக புரியும், எவைகளெல்லாம் கர்த்தருடைய தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தோம் என்று புரியும். இருதயத்தில் ஏற்படுகிற கர்வம், அகங்காரம் தலைமைத்துவத்தை அசட்டை செய்கிறதாக நடத்தும் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்கிறார், இருதயத்தை காண்கிறவராக இருக்கிறார். ஆனால் விஷயம் என்ன தெரியுமா? எது நிமித்தம் இது வந்தது என்று கர்த்தர் எழுத்து சொல்லுகின்றார், அடங்கி இருப்பாயாக. ஆகார், நீ செய்த தவறு என்ன தெரியுமா? அடங்காமல் இருந்ததுதான் நீ செய்த பயங்கரமான தவறு. திரும்பி போ, நாச்சியார் அண்டிக்கு திரும்பி போ, அடங்கி இரு என்று கர்த்தர் சொல்லுகின்றார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் அவர் பலத்த கைக்குள் நீங்கள் அடங்கி இருக்க வேண்டும் என்று வேதம் கற்பிக்கிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவர் பலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும் என்று கற்பிக்கிறது. அர்த்தமே தெரியுமா? தேவ தலைமைத்துவத்துக்கு விரோதமாக நாம் எழும்பும் பொழுது, கர்த்தர் பேசுகிற பேச்சுகளுக்கு மாறாக ஓடும் பொழுது அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்கிறார், இருதயத்தையும் காண்கிறவராக இருக்கின்றார். முதலாம் அறிய வேண்டிய காரியம், அடங்கி இருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? நம்முடைய இருதயத்தை எல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். ஞாபகம் இருக்கிறதா? 17ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே, ராக்காலத்தில் இருதயத்தை பரிசோதிக்கிறீர், அதை விசாரிக்கிறீர், ஒன்றும் காணாதிருக்கிறீர் என்று பார்க்கின்றோம். உண்மையிலே ஆண்டவர் நம் இருதயத்தை பார்க்கும் பொழுது அதில் எந்த ஒரு அகம்பாவம், கர்வம் இல்லை என்று கர்த்தர் சாட்சி கொடுக்க வேண்டும். இங்கே ஆண்டு சொல்லுகிற வார்த்தை பாருங்கள், அடங்கி இரு என்று சொல்லுகின்றார். கவனிங்க, இருதயத்தை காண்கிற கர்த்தர் எவைகளை பார்க்கிறார் என்று பார்த்து கொள்ளுவோம். ஆதி ஆகமத்தில் 24ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது நம்முடைய காத்திருக்கிற காரியத்தை கர்த்தர் காண்கிறார் என்று சொல்லப்படுகிறது. நான் இதோடு கூட இணைக்க விரும்புகிறேன் என்று சொன்னால், காண்கிற தேவன், லகாய் ரோயி என்கிற வார்த்தையோடு இணைத்து பேசுகின்றேன். இருதயத்தை காண்கின்றார், அது இருக்கிற கர்வம் நீங்கி போய் அடங்கி இருக்கும்படி கட்டளை கொடுக்கிறார். இன்னொரு காரியத்தை காண்கின்றார் ஆண்டவர். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் எடுத்துக்கொண்டால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 62ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். 62 முதல், ஈசாக்கு தென் தேசத்திலே குடியிருந்தான்,
அப்பொழுது அவன் லகாய் ரோயி எனப்பட்ட துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ஈசாக்குடைய தாயார் சாராள் மரித்து மிகுந்த துயரத்தில் காணப்பட்டார். ஈசாக்கு 3 வருஷங்கள் துயரம் தாங்காமல் காணப்பட்டார். அந்த நேரத்தில் ஆபிரகாம் என்ன பண்ணி கொண்டிருந்தார் என்று கேட்டால், ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் சொல்லுது 1ஆம் வசனத்தில், கேத்துராள் என்கிற பெண்ணை விவாகம் பண்ணின ஆபிரகாம் அந்த பெண்ணின் குடும்பத்தையும் 6ஆம் வசனத்தில் ஆதியாகமம் 25:6 மற்ற மறுமனையாட்டிகள் பிள்ளைகள் குடும்பத்தையும் செட்டில் பண்ணி கொண்டிருக்கின்றார். எல்லாருக்கும் சொத்துக்களை பிரித்து கொடுத்து அவரவர் காரியத்தை பகிர்ந்து கொடுக்கிற அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த ஈசாக்குக்கு கூட இருந்து ஆறுதலாக பேச ஒருவரும் இல்லை. காண்கிற தேவன், கவனிங்க, இருதயத்தின் அங்கலாய்ப்பை எப்படி பார்க்கின்றார். இதோ இந்த வாலிபனுக்கு ஒரு ஆறுதல் தேவையாக இருக்கிறது. லகாய் ரோயி என்கிற தெருவிலே வருகிற நேரத்தில் தான் ரெபேக்காளை ஈசாக்கு சந்திக்கிறார். 67ஆம் வசனம் பாருங்கள், ஆதியாகமம் 24:67. அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராள் கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காய் கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். 3 வருஷங்களாக சங்கடத்தில் காணப்பட்ட ஈசாக்கு ஒரு ஆறுதலுக்காக காத்திருப்பதை கர்த்தர் காண்கின்றார். லகாய் ரோயி, காண்கிற தேவன். இருதயத்தில் நாம் எதற்காய் காத்திருக்கிறோம் என்று அதையும் கர்த்தர் பார்க்கின்றார். எனவே தான் காண்கிற தேவன், கவனியுங்கள், ஆறுதலுக்காய் காத்திருக்கிற ஈசாக்குக்கு ரெபேக்காளை கர்த்தர் இணைத்து கொடுத்து ஆறுதல் கிடைக்கும்படிக்கு செய்கின்றார். ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனையின் மத்தியிலே நமக்கு ஆறுதலுக்காக தேறுதலுக்காய் காத்திருப்போம். இருதயத்தின் அங்கலாய்ப்பை பார்க்கிற ஆண்டவர் நிச்சயமாய் அதை காண்கிற தேவன் என்று விசுவாசிக்க வேண்டும். என் இருதயத்தின் அங்கலாய்ப்பை கர்த்தர் பார்க்கின்றார். ஆறுதல் இல்லாமல் இருக்கிற எனக்கு ஆறுதல் தருக வேண்டும் என்று கர்த்தர் காண்கிறார் என்று நம்பும் பொழுது லகாய் ரோயி, காண்கிற தேவன் ஆறுதலுக்காக ரெபேக்காளை கொடுக்கிற காட்சியை பார்க்கிறீர்கள். எனக்கு அன்பானவர்களே, அடுத்த முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகின்றேன். ஆறுதலுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் ஏற்ற விலை கிரியை செய்கிறவராக இருக்கின்றார். இந்த சம்பவம் நடந்து 56 வருஷங்கள் கடந்து விட்டன. அதாவது ஆகார் ஆண்டவரை பார்த்து காண்கிற தேவன் என்று சொல்லி 56 வருஷங்கள் கடந்து விட்டன. இப்போ வாசிக்கலாமா? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் 62-63 ஆறுதல் வருவதற்கு காத்திருந்த ஈசாக்குக்கு ரெபேக்காளை கர்த்தர் கொடுக்கிறதை பார்க்கின்றோம். அதற்கு பிறகு ஈசாக்கு ரெபேக்காளை கல்யாணம் பண்ணின பிறகு 1855 வருஷங்கள் கழித்து ஆறுதலுக்காய் காத்திருந்த ஒரு மனிதர் என்ன சொன்னார் என்றால், லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தில் 28ஆம் வசனத்தில் 32ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, லூக்கா 2:25-28-32 பார்க்கும் பொழுது, சிமியோன் இஸ்ரவேலின் ஆறுதல் வருவதற்கு காத்திருந்தார். உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது ஆண்டவரே, உம்முடைய அடியனை சமாதானத்தில் போக விடுகிறேன் என்று சொன்னார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை என்கிற ஆறுதல் வர காத்திருந்தார். ஒரு விஷயம் தெரியுமா? இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக ஆறுதல் கொடுக்கிற ஒரே ஒரு நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் ஆறுதல் வர காத்திருக்கிற இருதயத்தை பார்க்கின்றார், காண்கிற தேவனாய் காணப்படுகின்றார். இன்னொரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? ஒன்று, ஆறுதல் வர காத்திருந்த ஈசாக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடைக்க காத்திருந்தார். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கிடைக்க காத்திருப்பதை காண்கிற தேவனாக இருக்கின்றார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமத்திலே 25ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், 25:11, ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். லகாய் ரோயி என்னும் துறவுக்கு சமீபமாய் ஈசாக்கு குடியிருந்தான். காண்கிற தேவன் என்று அர்த்தம் கொள்கிற துறவுக்கு பக்கத்திலே, கவனிங்கள், ஈசாக்கு குடியிருக்கின்றார். அப்பொழுது நடந்த நிகழ்ச்சி தெரியுமா? வாசிக்கலாம். வசனம் 21, மலடியாயிருந்து தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள்.
ஈசாக்கு ஆறுதலுக்காய் காத்திருந்தார், குழந்தை பாக்கியம் என்ற ஆசீர்வாதத்திற்காய் காத்திருந்தார். காத்திருக்கதலை காண்கிற தேவனாக இருந்து லகாய் ரோயி என்கிற வார்த்தையின்படி கர்த்தர் ரெபேக்காள், அதாவது மலடி என்று கருதப்பட்ட ரெபேக்காளுக்கு கர்த்தர் கர்ப்பிணியாகிற பாக்கியத்தை கொடுக்கிற காட்சியை பார்க்கிறீர்கள். ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? ஆகார் கர்த்தரை பார்த்து லகாய் ரோய் என்று சொல்லி 85 வருஷங்கள் கழித்து இந்த ஆசீர்வாதம் லகாய் ரோயிலே வருகிறதை காண்கிற தேவன் ஆசீர்வாதத்திற்காய் காத்திருப்பதை காண்கிற தேவனாக இருக்கின்றார். கர்த்தர் நம்மை காண்கிற தேவன், அங்கலாய்ப்பை கேட்கிற தேவன், இருதயத்தை காண்கிற கர்த்தர். எது நிமித்தம் இந்த பிரச்சனை வந்ததென்று உணர்த்தி அடங்கி இரு என்று சொன்னால் அடங்கி இருக்க வேண்டியது நமது கடமை என்று விளங்கிக் கொள்வோம். ஆறுதலுக்காய் காத்திருக்கிறோமா? நிச்சயம் செய்வார் ஆண்டவர். ஆசீர்வாதத்திற்காய் காத்திருக்கிறோமா? நிச்சயம் கர்த்தர் செய்வார். ஒரு ஆசீர்வாதமான காரியம் என்னவென்றால், இந்த குறிப்பிட்ட ஆகாரோடு தொடர்புள்ள அடுத்த பெண்மணியைத்தான் இங்கு வாசிக்கிறீர்கள், ரெபேக்காள். ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? கர்ப்பிணியாய் இருந்து கடந்து சென்றதான ஆகாரை கர்த்தர் விசாரித்தார். ஆனால் இப்பொழுது கர்ப்பிணியாக இருக்கிற ரெபேக்காள் கர்த்தரிடத்தில் விசாரிப்பதற்காக வருகிறார்கள். வாசிக்கலாமா? ஆதியாம் 25ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 25ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். 25, 22. அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படிக்கு போனாள். கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? கர்ப்பிணியாய் வருகிற ஆகாரை கர்த்தர் விசாரித்து 85 வருஷங்கள் கழித்து கர்ப்பிணியாய் இருக்கிற ரெபேக்காள் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படிக்கு போகிறார்கள். தேவன் ரெபேக்காள் ஜெபத்தை கேட்கிறவராய் காணப்பட்டார். ஈசாக்கு ஜெபித்து தன் கடமையை முடித்து விட்டார். ரெபேக்காள் கர்ப்பவதியாக இருப்பது ஈசாக்குக்கு சந்தோஷம். தன் மனைவிக்காய் பாரத்தோடு ஜெபித்து அவள் கர்ப்பவதியாக இருப்பதை குறித்து ஈசாக்கு ஒரே மகிழ்ச்சி. ஆனால் இனி கர்ப்பிணி பெண்ணினுடைய பொறுப்பு என்ன தெரியுமா? கர்த்தரிடத்தில் விசாரிப்பதற்கு இவர்கள் கடந்து போகிறதை பார்க்கின்றோம். கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்கள். ஆதியாம் 25ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். வசனம் 23 முதல். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் கர்ப்பத்தில் உண்டாகியிருக்கிறது. ஆண்டு வெளிப்படுத்துகிறார், ரெபேக்காளே, 2 பிள்ளைகள் உன் கர்ப்பத்தில் இருக்கின்றன. பிள்ளைகள் மோதிக்கொண்டிருக்கிறதை கர்ப்பத்தில் உணர்கிற அந்த ரெபேக்காள் தனக்கு எப்படி என்ன நடக்கும் என்று விசாரிக்க கர்த்தரிடத்தில் போகிறதை பார்க்கிறீர்கள். ஆகாரை கர்த்தர் விசாரித்தார். ரெபேக்காள் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படிக்கு போனாள். இது அவருடைய அடுத்த ஒரு ஜெபம். முக்கியமான ஜெபம் என்ன? எனக்கு எப்படியோ என்று கேட்க ஆரம்பிக்கின்றாள். பாருங்கள், 85 வருஷம் கழித்து இந்த லகாய் ரோயி ஸ்தலத்தில் காணப்பட்ட ஆசீர்வாதம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படிக்கு ரெபேக்காள் கடந்து போகின்றாள். ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? ரெபேக்காளுக்கு நம்பிக்கை உண்டு. கடந்த கால எல்லா சரித்திரங்களையும் ஈசாக்கு வாயிலாக கேள்விப்பட்டிருந்ததான இந்த குறிப்பிட்ட ரெபேக்காள் நிச்சயமாய் கர்த்தரிடத்தில் விசாரிப்போம், கர்ப்பிணிகளுக்கு இரக்கம் காட்டுகிற தேவன் என்பதை புரிந்து கொண்டபடியினால் கடந்த கால சம்பவத்தை மனதில் வைத்து இவர்கள் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படிக்கு போகிறார்கள். ஆகவே தான் எபிரெய நிருப ஆக்கியோன் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நேற்று ஆசீர்வதித்தவர் இன்றைக்கும் ஆசீர்வதிப்பார், என்றைக்கும் ஆசீர்வதிப்பார். ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? எபிரெயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எபிரெயருக்கு எழுதப்பட்ட நிருபத்திலே 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நிருபாக்கியோன் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கற்பிக்கிறார். இதை சரிவர செய்தால் நமக்கு நிச்சயமாக ஆசீர்வாதம் உண்டு என்பது சந்தேகமே கிடையாது. எபிரெயர் 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 7ஆம் வசனம். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்கள் நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்கள் விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார்.
கடந்த காலத்தில் பக்தர்களுக்கு என்னென்ன கர்த்தர் செய்தார் என்று கவனிங்க நமக்கு போதிக்கிறார்களே, அவர்களுடைய பிரசங்கத்தை கேட்டு அவர் விசுவாசத்தை ஃபாலோ பண்ணும் பொழுது இயேசு நேற்று மென்றும் என்று மாறாதவர். நான் திட்டமாய் நம்புகிறேன், ஈசாக்கு வாயிலாக தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த சத்தியத்தை கேள்விப்பட்டிருப்பார்கள் ரெபேக்காள். கர்த்தர் விசாரிக்கிறவராக இருக்கின்றார். எனவே இந்த பெண்மணி நேற்று மென்றும் என்று மாறாத கர்த்தருடைய தூதனானவராக அன்றைக்கு வந்த இயேசு கிறிஸ்துவின் பாரத்தை போட்டு விசாரிக்கும் பொழுது கர்த்தர் வெளிப்படுத்துகிறார், 2 ஜாதிகள் அதிலே உண்டாயிருக்கிறது என்று. ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு நாம் வருவோம். அதில் முக்கியமான பகுதிக்கு நான் வருகின்றேன். 25ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்திலே 25ஆம் அதிகாரம் 27, 28 வசனத்தை பார்க்கும் பொழுது, இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆனபோது ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததனாலே ஏசாவின் மேல் பச்சமாய் இருந்தான். ரெபேக்காளோ யாக்கோபின் மேல் பச்சமாய் இருந்தாள். இங்கே 2 விதமான காரியத்தை பார்க்கிறீர்கள். யாக்கோபு ஆவிக்குறி ரீதியாய் கருதப்படுகிற பிள்ளை, கவனிக்கிறீர்களா? ஏசா மாம்ச பிரகாரமாய் காணப்படுகிற பிள்ளை. இந்த மாம்ச பிள்ளை என்ன திறமை செய்தது? சிரேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணிய காரியத்தை பார்க்கின்றோம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் பாருங்கள், 32ஆம் வசனம். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். சேஷ்டபுத்திர பாகத்தை கவனிங்க, அவமதிக்கிற ஒரு பிள்ளையை காணப்பட்டான். இதைத்தான் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 15 முதல் 17 வரை வாசிக்கும் பொழுது இந்த ஏசாவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை கவனிங்க, கசப்பான வேராக அவன் காணப்படுகின்றான், தீட்டுப்படுத்துகிறவனாய் காணப்படுகின்றான், மட்டுமல்ல வேசித்தன காரியத்தை செய்தவனாய் காணப்பட்டான், சீர்கெட்ட பிள்ளையாக இருந்தான் என்று எபிரேயர் 12, 15 முதல் 17 ஏசாவை குறித்து கொடுக்கிற சாட்சியை நாம் பார்க்கின்றோம். ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள், இதில் அடிப்படை காரணம் என்னோடு சொல்ல விரும்புகின்றேன். அது 25ஆம் அதிகாரம் பாருங்கள், வசனம் 25ஆம் அதிகாரத்திலே வசனம் 28ஆம் வசனம். ஈசாக்கின் வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததனால் ஏசாவின் மேல் பட்சமாய் இருந்தான். கொஞ்சம் கவனிங்க, பிள்ளைகள் நல்லா சம்பாதிக்கிறாங்க, பிள்ளைகளால் நல்ல காரியம் நடக்குதுங்கிறதுக்காக பட்சமாய் இருப்பதை காட்டிலும் பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து கவலைப்படுகிற பெற்றோராக இருக்க வேண்டும். ரெபேக்காளுக்கு புரிஞ்சிருச்சு, யாக்கோபு கர்த்தருடைய பிள்ளையை வளருவான்னு தெரியும். என்ன பண்ணாங்க தெரியுமா? வசனம் 28, ரெபேக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாய் இருந்தாள். கூடவே ரெபேக்காள் யாக்கோபை வைத்து கொண்டே இருக்கின்றாள். எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, 1961ஆம் வருஷம் எனக்கு 1 வயது இருக்கிற சமயத்தில், 1 வயது குழந்தையாக இருக்கும் பொழுது என் தாயாருடைய தாயார் என்னை கரத்தில் ஏந்தி ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்ன வார்த்தை, உன் பேர பிள்ளை பைபிள் டீச்சராக வருவான் என்று அன்றைக்கே கர்த்தர் வெளிப்படுத்தினார். அநேக ஊழியர்கள் அதை குறித்து பேசி கொண்டு வந்தார்கள். என் தாயார் செய்த காரியம் என்ன தெரியுமா? அம்மா தலைமை ஆசிரியராக இருந்தார்கள். எப்போதும் எனக்கு கொடை வச்சுருப்பாங்க. எந்த இடத்துக்கு மீட்டிங் போகும்போதும் உட்கார வச்சு அங்கே என்ன நடக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்துகிற காரியத்தை எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருப்பேன். அப்படியே ட்ரைனிங் கொடுத்த மாதிரி கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி கர்த்தர் அநேக விஷயத்தில் கர்த்தரை ஆசீர்வதித்திருக்கின்றார். இன்றைக்கி நிறைய காரியத்தை நான் நிர்வகிக்க தேவ கிருபை கூட இருப்பதை நான் பார்க்கிறேன். தாயார் கற்பித்து கொடுத்த காரியங்கள் அம்மா நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ரெபேக்காள் யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான்னு சொல்லி. எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? சில இடங்கள் என்ன பேசுகிறாங்க தெரியுமா? பிள்ளைங்க 4 இடத்துல ஊரை சுற்றி வரணும், அப்போ தான் 4 அனுபவம் கிடைக்கும். பார்க்கலாமா வித்தியாசத்தை என்னங்கிறத? ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள், 27ஆம் வசனம். ஏசா வேட்டையில் வல்லவன் வன சஞ்சாரி. அர்த்தம் என்ன தெரியுமா? வீட்டிலே தங்க மாட்டான். கவனிங்க, காட்டுக்குள்ளேயே போயிட்டு இருப்பான். இவன் வாழ்க்கையில் நல்ல சாட்சி இல்லை. வன சஞ்சாரி, வீட்டில் தங்க மாட்டான், சுற்றிக்கிட்டே இருப்பான், வீடே தங்க மாட்டான். இவன் பைபிளை கொடுத்த பேர் சீர்கெட்டவன், வேசித்தன வாழ்க்கை வாழ்ந்தவன், கிருபை இழந்தவனாய் சொல்லப்பட்டிருக்கிறது இவனை குறித்து. ஆனால் யாக்கோபு ஊர் சுற்றுற பழக்கம் கிடையாது, வீட்டில் தான் இருந்தார். அவருக்கு என்ன பேர் கிடைச்சது பாருங்க. 27ஆம் வசனத்திலே
யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். வீட்டோடு அடங்கி இருக்கிற பிள்ளைக்கு என்ன பேர் வந்திருக்கு? குணசாலின்னு வந்திருக்கு. குணசாலிங்கிற வார்த்தைக்கு கவனிங்க, எபிரேய மொழி சரியான அர்த்தம் பக்குவப்பட்டவன் வருகிறது. பக்குவப்பட்டவன். திரும்ப சொல்லுகின்றேன், வீட்டிலே தங்கியிருந்து பெற்றோருக்கு தொடர்ந்து ஆதரவாக இருந்த, தாய்க்கு ஆதரவாக இருந்த அந்த குறிப்பிட்ட மகனை குறித்து சாட்சி என்ன? குணசாலியாய் காணப்பட்டான் இருக்கு. ஆனால் ஊரை சுற்றிக்கிட்டு இருந்தவனுக்கு என்ன அனுபவம் கிடைச்சதோ கிடைக்கலையோ ஒரு சான்றிதழ் கிடைச்சிருக்கு, சீர்கெட்ட மகன் என்று. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை வாசிக்கும் பொழுது தேவ கிருபை இழந்தவன் கசப்பான வேர் என்று காட்டப்படுகிறான் ஏசா. இந்த அருமையான வழியை தாழ்த்தி இப்போ கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டிய காரியம், தேவனே உம்மிடத்தில் விசாரித்த கவனிங்க ரெபேக்காளை போல நானும் விசாரிக்கிறேன் அப்பா. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அன்றைக்கு ஆகாரை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இருதயத்தை காண்கிற தேவனாக காண்பித்தார். அங்கலாய்ப்பை கேட்கிற தேவனாக காண்பித்தார். ரெபேக்காள் கர்த்தரை விசாரிக்கும்படிக்கு போனார்கள். கர்த்தர் தெளிவாக பிள்ளைகள் எதிர்காலத்தில் சொன்னதும் அதன்படி ரெபேக்காள் நடந்து கொள்ளுகிறதை பார்க்கின்றோம். பிள்ளைகளுக்காய் மண்டாடி ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கவனிங்க, நல்லா சமைச்சு கொண்டு வருகிற ஏசா, நல்லா சம்பாதிச்சு கொட்டுகிற பையன், மாதம் இத்தனை ஆயிரம் சம்பாதிக்கிறான் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. வீட்டில் அதிகமாக தங்குறதில்லை, அங்கே இங்கே பிஸ்னஸ் ஓடிக்கிட்டே இருக்கான்னு நினச்சிடாதீங்க. குணசாலியாக பேர் வாங்குறான்னு மட்டும் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். ஆக யாக்கோபு கூடாரத்தில் இருந்தாலும் கூட குணசாலி எனக்கு பெயர் எடுத்ததை நாம் பார்க்கின்றோம். ஜெபிக்கலாமா? கர்த்தர் சமூகத்தில் நம்மை தாழ்த்தி இப்போ கொடுப்போம். பிதாவின் அருமையான வேலைக்காக நன்றி. கர்ப்பிணியாக இருக்கும்போது ஆகாரை கர்த்தர் விசாரித்ததை நாங்கள் பார்த்தோம். எங்கே இருந்து வருகிறாய், எங்கே செல்லுகிறாய், உன் பிரச்சனை என்னவென்று கேட்டீர் ஆண்டவரே. அங்கலாய்ப்பை கேட்கிற தேவன் என்று சொன்ன பொழுது என்னை காண்கிற தேவனிற்கு கண்ணீர் வடித்தார்கள். அதன் தொடர்ச்சியை நாங்கள் பார்த்தோம். ஆறுதலுக்காய் காத்திருந்த ஈசாக்கின் இதயத்தை காண்கிற தேவன், ஆசீர்வாதத்திற்காய் காத்திருந்த ஈசாக்கின் இதயத்தை காண்கிற தேவன் என்று பார்த்தோம். ரெபேக்காள் கர்ப்பிணியாய் இருந்து கர்த்தரிடத்தில் விசாரிக்க போன பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பிள்ளைகளை குறித்து வெளிப்படுத்தினார் என்று பார்த்தோம். எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். எங்கள் இருதயத்தில் என்னென்ன காரியங்கள் தலைமைத்துவத்தை கட்டுப்படாதபடிக்கு அகங்காரம் கர்வங்கள் இருக்கிறதோ அவைகளை கர்த்தர்தாமே எடுத்து போட்டு இருதயத்தை பலப்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, என்னென்ன காரியத்தை ஆறுதலுக்காய் காத்திருக்கிறோமோ லகாய் ரோயி காண்கிற தேவன் கிரியை செய்வீராக. என்னென்ன ஆசீர்வாதத்திற்காக பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ காண்கிற தேவன் அங்கலாய்ப்பை கேட்டு அற்புதத்தை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். மட்டுமல்ல கர்த்தாவே, எங்களை தாழ்த்தி கொடுத்து ஜெபிக்கிறோம். ரெபேக்காள் குடும்பத்திலே 2 பிள்ளைகளை குறித்து படித்தோம். எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே எங்கு பணி செய்தாலும் எங்கு படித்தாலும் குணசாலியாய் விளங்கத்தக்கதாக தேவ கிருபை கூட இருக்கட்டும். ஆண்டவரே, அடங்கி இருக்கிற பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக தேவ கிருபை பலப்படுத்தட்டும். எங்களை ஆஸ்வதிக்கிற தயவுக்காக இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.